வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? முகமது அலி இந்த பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற பேர் தான். பட் அவருடைய இயற்பெயர் கிளாஷியஸ். ஆனால் பின்னால் தன்னுடைய பெயரை கிளாஷியஸ் கிளே என மாற்றிக்கொண்டார். அமெரிக்காவில் உள்ள ஒரு பிரபல சமூக சீர்திருத்தவாதி மால்கம் எக்ஸ் அப்படின்றவருடைய பேரை வச்சு தன்னுடைய பேரை கிளாஷியஸ் கிளே அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அப்புறம் கிளே அப்படின்னு சொன்னா அது அடிமைத்தனத்தை குறிக்குது, அதனால என் பேரை நான் முகமது அலின்னு மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தமா? கடவுளால் நேசிக்கப்படக்கூடிய மனிதன், இறைவனின் அன்பிற்குரியவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அவர் கருப்பு நிறத்துல பிறந்திருக்கிறார். நீக்ரோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட நிறத்துல பிறந்திருக்கிறாரு. ஸோ அமெரிக்காவில் அப்ப அந்த நிற வேற்றுமை எந்த அளவுக்கு கொடூரமானதாக இருந்திருக்கும், அந்த நிறத்தின் பால் அவர் எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பார் என்பது நமக்கு தெரிய வரும். ஸோ நண்பர்களே, தன்னுடைய 12வது வயதில் அவர் ஒரு கடையில் சென்று தண்ணீர் கேட்கிறார். ஆனால் தர மறுக்கிறார்கள். நீ கருப்பு நிறத்தவன், ஆகவே உனக்கு தண்ணீர் தர முடியாது என்று சொல்கிறார்கள். இவர் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தன்னுடைய 15 அல்லது 16வது வயதில் தன்னுடைய சைக்கிள் ஒன்று தொலைந்து போனதை அவர் போலீஸ் நிலையத்தில் சென்று கம்ப்ளைண்ட் செய்கிறார். அந்த சைக்கிளை திருடியவனை நான் நேரடியாக பார்த்தால் அவனை நான் பழி தீர்ப்பேன், அவனை நான் இப்படி அடிப்பேன் அப்படி அடிப்பேன் என சொல்கிறார். இவருடைய ஆத்திரத்தை பார்த்த, இவருடைய துடிப்பை பார்த்த போலீஸ்காரர் ஒருவர், ஜோ மார்டின் என்பவர், குத்துச்சண்டை பயிற்சிக்கு வருகிறாயா என கேட்க, அவர் ஆரம்பத்தில் ஒவ்வொரு குத்துச்சண்டையையும் பார்த்து பயந்திருக்கிறார். குத்து தன் மேலில் விழுந்து விடுமோ என நினைத்து பயந்திருக்கிறார். நாம் எதை பார்த்து பயந்தோமோ, ஆகவே அதே விஷயத்திற்கே நம்மை அழைக்கிறது என நினைத்து சரி என தலையாட்டுகிறார். ஆரம்பித்த முதல் ஒலிம்பிக் போட்டியிலேயே அவர் சாம்பியன் பட்டம் பெறுகிறார். சாம்பியன் பட்டம் பெற்ற கையோடு அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் தானும் தனது நண்பரும் ஒரு மாலை நேர உணவிற்காக செல்கிறார்கள். அங்கே வெள்ளை நிறத்தில் இருந்த ஒரு பெண், நான் இவர்களுக்கு பரிமாற மாட்டேன், இவர்களை கவனித்துக் கொள்ள மாட்டேன் என சொல்கிறார். கருப்பு நிறத்தவர்களுக்கு நாங்கள் சேவை செய்ய முடியாது என சொல்கிறார். அவர் வெளியே வந்து தான் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற தன்னுடைய பதக்கத்தை ஒரு ஆற்றில் வீசுகிறார். இதை தன்னுடைய சுய சரிதையில் எழுதியிருக்கிறார். அவர் நிறத்தின்பால் நம்மை அவமானப்படுத்துகிற ஒரு தேசத்திற்காக நாம் ஒரு ஒலிம்பிக் மெடலை நாம் வெற்றி பெற்று கொடுத்தோம். இந்த ஒலிம்பிக் மெடல் நம் தோளில் இருந்தால் என்ன, அதை விட்டு போனால் என்ன என கருதி ஒரு ஆற்றில் வீசுகிறார். நிற வேற்றுமை எந்த அளவிற்கு அவரை துன்புறுத்தி இருக்கிறது என்பதை நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, வியட்நாம் போரில் கலந்து கொள்ள சொல்லி முகமது அலியை அமெரிக்க அரசாங்கம் சொல்கிறது. உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற தருணத்தில் போரில் என்னை ஈடுபட சொல்வது எந்த விதத்தில் நியாயம், எனக்கு போரில் எல்லாம் ஈடுபட முடியாது என சொல்ல அவரை 5 ஆண்டுகள் சிறைச்சாலையில் தள்ளுகிறது அமெரிக்க அரசாங்கம். அந்த நேரத்தில் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் மிகப்பெரிய வறுமையில் உழல்கிறார்கள். சரியா? எந்த விதமான குத்துச்சண்டை போட்டியிலும் அவர் கலந்து கொள்ள முடியாது. அனைத்திற்கும் அமெரிக்க அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. பின்னர் சிறையில் இருந்து விடுதலை செய்கிறார்கள். ஏன் விடுதலை செய்கிறார்கள் அவரை? அமெரிக்க அரசாங்கம் தானாகவே அந்த வியட்நாம் போரில் இருந்து பின்வாங்கி கொண்டது. ஆகவே அந்த
வியட்நாமில் ஏற்பட்ட உள்நாட்டு புரட்சி மற்றும் ஹோசிமின் அவருடைய தொண்டர்கள் இவர்களை பார்த்து அமெரிக்க அரசாங்கம் பின்வாங்கியதை தொடர்ந்து முகமது அலி சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். அதன் பின்னர் அவர் மீண்டும் போட்டியில் பங்கு பெறுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 65 போட்டிகளில் கலந்து கொள்கிறார். அத்தனையிலும் வெற்றி பெறுகிறார். 37 போட்டிகளில் நாக் அவுட் முறையில் வெற்றி பெறுகிறார். ஆனால் பின்னர் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார், ஒரு வேர்ல்டு சாம்பியன் பட்டம் முதலில் பெற்ற பொழுது நான் யாராலும் வெற்றி கொள்ளப்பட முடியாத நான் ஒரு மாவீரன் என சொல்கிறார். அது அகந்தையில் சொன்னதல்ல. நம்மை பொறுத்தவரை உழைப்பின் பால் அல்லது ஒரு நிறத்தின் அடிப்படையில் நாம் வெறுக்கப்படுகிறோம் அல்லவா, அந்த வெறியின் பால் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அது. அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு அர்த்தம் நிறைந்திருக்கிறது. வெள்ளை நிறத்தவர்கள் மட்டும் வெற்றி பெற முடியும் என்ற கோணத்தில் இருந்ததை முகமது அலி மாற்றியிருக்கிறார். சோ வறுமையில் உழன்ற அவருடைய குடும்பத்திற்கு பின்னர் அவருடைய வெற்றி மிக பல மில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டு வந்து சேர்த்தது. சென்னைக்கும் வந்திருக்கிறார். ஒரு அமெச்சூர் அத்லெட் அசோசியேஷன் என நினைக்கிறேன், அவர்கள் சார்பாக ஒருவேளை அல்லது பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம், மாறி இருக்கலாம். அவர்கள் சார்பில் ஒரு நிதி திரட்டுவதற்காக குத்துச்சண்டை போட்டி நடத்தப்படுகிறது. அதில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்திருக்கிறார். முகமது அலியை காண்பதற்காக விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர் மக்கள் ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நிகழ்ச்சி அடைந்திருக்கிறார் முகமது அலி. ஆக தமிழ்நாட்டிற்கும் அவர் வந்திருக்கிறார். பல நேரங்களில் குத்துச்சண்டை போட்டியில் தலையிலேயே அடி வாங்கி வாங்கி ரத்தம் உறைந்து அவருடைய சில நேரங்களில் அவருடைய உடல் உறுப்புகள் நடுங்கிக் கொண்டே இருக்கும். இருந்த போதிலும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் கருப்பு நிறத்தவர்களுக்கு போராடுவதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை இறுதி வரை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா மைந்தன் முகமது அலி. நாம் எதை பார்த்து பயப்படுகிறோமோ அதிலேயே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒருவேளை நமக்கு அடங்கி இருக்கலாம். அதுதான் என் வாழ்விலும் நடந்தது என்று முகமது அலி சொல்கிறார். ஷேகுவராவினுடைய வார்த்தைகள் எனக்கு இந்த இடத்தில் மனதில் நினைவில் வருகிறது. வாழ்வில் ஒருவன் உயிர் கொடுத்தேனும் ஏதேனும் ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என நினைக்க வேண்டும். அவ்வாறு உயிர் கொடுத்தாவது அடைய முடியக்கூடிய குறிக்கோளை ஒருவன் தீட்டாவிட்டால் அது வாழ்வே இல்லை என சொல்கிறார். முகமது அலி கருப்பு நிறத்தவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நீக்ரோக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் பாடுபட்டார். குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார் என்பதுதான் இதுல மிகப்பெரிய வெற்றி. சோ முகமது அலியினுடைய வாழ்வு நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். உங்களுக்கு எந்த பாடம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? நன்றி நண்பர்களே.